நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் பணம் பெற்றுக்கொண்டு இரவில் குளிக்க அனுமதி. வனத்துறையினர் மீது பரபரப்பு புகார். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் இரவு 8 மணிக்கு மேல் வரும் வாகனங்களிடம் வனத்துறையினர் பணம் பெற்றுக்கொண்டு அருவியில் குளிக்க அனுமதித்ததால் அந்த வாகனங்களை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி பழைய குற்றாலம். நேற்று 7 மணி அளவில் பொதுமக்கள் வரைக்கும் குளித்து செல்லும் பொதுமக்கள் 6 to 6 வரைக்கு அனுமதித்து வந்தார்கள். இந்த அனுமதி நேற்று 6 மணி நிப்பாட்டின பிறகு 7 மணிக்கு அடுத்து வனத்துறை மூலமாக 20க்கும் மேற்பட்ட வண்டிகள் மேலே குளிக்க அனுமதித்து அருவிக்கரை வரை சென்று வரும் நேரத்தில் அங்கே உள்ள கடையில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்தார்கள். வண்டியை நாங்கள் மறிக்க போகிறோம், நீங்கள் உடனே வாங்கினாங்க. நாங்கள் பழைய குற்றாலம் போனோம். அதே மாதிரி 20 வண்டி மேலேருந்து குளித்து கீழே வரும்போது நாங்கள் வண்டிகளை எல்லாம் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மறித்து நிறுத்தி வைத்திருந்தோம். காவல்துறை குற்றாலம் காவல்துறை ஆய்வாளர் அங்கே வந்து உங்களுக்கு போதுமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் வண்டியை அனுமதி விடுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ரேஞ்சர் செல்லத்துறை என்பவர் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். போலீஸோ யாரோ இதுக்கு பொறுப்பு கிடையாது. வனத்துறையை முழு கட்டுப்பாடு அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வண்டியை விடுங்கன்னா விட சொல்லுது ரேஞ்சர் தான் சொல்லிட்டு இருக்காப்ப. அதனால முழு கட்டுப்பாடும் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அனைவரும் பொதுமக்கள் பழைய குற்றாலத்துக்கு எப்போது மாதிரி இயங்குன மாதிரி இயங்க வேண்டும். 24 மணி நேரமும் இயங்கி பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பழைய போலீஸு என்ன மாதிரி பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி பழைய குற்றாலத்தை பாதுகாத்து நிர்வாகம் பண்ண வேண்டும். வனத்துறை அருவி பகுதிகளில் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. இது முக்கியமான கோரிக்கை எங்கள் ஆயிரப்பேரி ஊராட்சி சார்பாக. அவங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க. எங்களுக்கு பின்னால் 50 வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. ஆனால் எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுகிறார்கள். ஏன் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் வாங்கினால்தான் அந்த இதில் பிரச்சனைகளை நடவடிக்கை எடுக்க முடியும். அவர்கள் கண்ணு முன்னால் நடக்கிறது. ஏன் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? அவர்களை கட்டுப்படுத்தி வைத்தது யார்? சாதாரண மக்களை நீ உள்ள ஈஸியாக பிடிச்சி போட்டுறியே, உனக்கு பின்னால் இத்தனை வாகனம் நீ மறி எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. அப்போ நாங்கள் யாரை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் யார்? அப்போ நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது சம்பந்தமான வனத்துறை அதிகாரிகளை தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல்துறை மேலே தானே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இத்தனை பேர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் வழக்கு போடுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பது தயார் என்று தான் நாங்கள் தெரிவித்தோம். 6 மணி to 8 மணி வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழைய குற்றாலம் அருவியில் குளிக்கலாம்னு சொல்லி ஒரு ஓரளவு உத்தரவு போட்டிருந்தார். முதலில் ஆர்டராக போட்டிருந்தார். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் 7:25 மணி அளவில் நடந்துச்சுன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்றாங்க. 5 மணிக்கு ஆள் கிளம்புற விரட்டிட்டாங்க. நாங்க வந்தாலே 8 மணிக்கு தான். கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து இது 8 மணிக்கு மேலதான் இந்த பயிற்சி நடக்குது. கிட்டத்தட்ட 10:40க்கு தான் அந்த வாகனங்கள் பெண்கள் என்ற விஷயத்தை சொல்லித்தான் கூட்டிட்டோம். எல்லாரும் போனுங்கிறத அவர்கள் எந்த நேரத்துல எப்படி குளிச்சாங்களோ, எந்த அனுமதியோட குளிச்சாங்களோ அந்த அனுமதியை எங்களுக்கு கொடுங்கள், சாதாரண மக்களுக்கு கொடுங்கள். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை நீங்க எப்படி விட்டீங்களோ அதே மாதிரி எந்த உரிமையில போனாங்களோ அதே மாதிரி சாதாரண அதுதான் நேற்று நாங்க போலீஸை கொடுத்த கோரிக்கை. அதுதான் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல என்ன இருக்குன்னா, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள லேண்ட்ல 6 மணிக்கு மேல யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல ஒன்று இருக்கு. அந்த ஆர்டரை நாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல பழைய குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்காங்கிற ஜீவோ முதல்ல காட்ட சொல்லுவாங்க. ஆர்டிஐல நீங்க கேட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் நீங்க கேட்டதெல்லாம் சொல்றாங்க. ஊராட்சி ஃபர்ஸ்ட் அதாவது நீங்க சொல்றது ஓகே தான். உங்க துரைமுருகன் கண்ட்ரோல்ல கீழே இருக்கிற மற்ற மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஊராட்சி செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, பழைய குற்றாலம் அருவி 2025 முதல் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு, வேலையும் செஞ்சிருக்காங்க. உங்க ஆர்டிஐ ஆக்ட்ல உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் ஆனால் அதற்கான ஆணை எங்களிடத்த எதுவுமே இல்லைன்றாங்களே. நீங்க எதை எடுப்பீங்க? அரசாணை எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றானே.
அவனே சொல்றானே எங்களுக்கு ஆணை இல்ல, காவல்துறையும் சொல்லுது. காவல்துறை மாத்தி சொல்லும்போது நாங்க அதை கேட்கிறோம். அருவி பகுதி வந்து பிடபிள்யூ கண்ட்ரோலில் இருக்குன்னு விஓ தலையாரி எல்லாம் அளந்து இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்போ இடம் வந்து பிடபிள்யூ இடம்ங்கிறது இவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து திடீர்னு எதுக்கு இதை வந்து வனப்பகுதின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த வனவானங்களால நேற்று ராத்திரி 10 மணி வரைக்கும் நின்றா உங்களுக்கு ஆபத்து இல்லையா? இதே ஆகாசர் இருக்கும் போதே இதே இது கொடுத்தோம். அவங்க வந்து ஆடியோ வந்து இதை அளந்து காமிச்சாங்க. அளந்து காமிச்சு இது வந்து பிடபிள்யூக்கு சம்பந்தமான இடம்னு கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க வனத்துறை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை உடனே